4 வகையான காலம் யுகம் இருக்குதுன்னு கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கும் என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? கிரேதாயுகம் அப்படின்னு சொன்னா அருள் சிந்தனை அதிகமாக இருந்துச்சு. ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த யுகம் கிரேதாயுகம். அதுக்கடுத்து திரேதாயுகம், அருள் சிந்தனை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சிந்தனை அதிகமாச்சு. திரேதாகம், துவாபார யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிந்தனை பொருள் சிந்தனையும் மாறி மண்ணாசை, பெண்ணாசை அதிகமாச்சு. ஆனா இப்ப கலியுகம் சொல்லவே வேண்டாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட கலியுகத்துல நீங்க எல்லாம் கேட்கலாம், இந்த கலியுகத்துல நான் எப்படி பக்தியினால பாரினை வெல்லலாம்? ஆனா இந்த கலியுகத்திலையும் ஒரு மிகப்பெரிய வரம் கடவுளுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணலாம்? அந்த காலத்துல எல்லாம் கடவுளை நம்ம சென்றடையணும் சொன்னா தானம் பண்ணணும், தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும். ஆனா கலியுகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? மனதால் நீங்கள் அம்பாளை நினைத்தாலே போதும், அந்த அம்பாளின் அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கலியுகத்துல இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர்னு என்று சொன்னான் வள்ளுவன். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய செல்வந்தர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குன்னா என்ன காரணம்? தவம் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குது. அப்ப நீங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மனதால அடுத்தவன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாம்ல, அதுவே மிகப்பெரிய தவம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அப்போ நல்லதா நீங்க மனதால கும்பிட்டு நினைத்தாலே போதும், அந்த கடவுளை நீங்கள் நேரடியாக அணுகலாம்.